ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா நம்ம சேனல்ல டிஃபரெண்டான படங்கள எக்ஸ்ப்ளோர் பண்றது தான் வழக்கமே. அப்படி படத்த தேடிட்டு இருக்கும்போது தான் என் கண்ணுக்கு ஒரு பைரட்ஸ் மூவி மாட்டுச்சு. சரி படத்த உட்காந்து பார்ப்போம் அப்படின்னு உட்காந்து பார்த்தா, படத்த அவ்வளோ சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பண்ற இவ்வளோ பில்டப்புக்கும் அந்த படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இப்படி வரன்னு பேசாம வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வாங்க கதைக்குள்ள போலாம். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரோ. மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரும் புயலுக்கு நடுவுல ஒரு படகு போறத காட்டுறாங்க. அப்ப மூவில ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாங்க. 1846ஆம் ஆண்டு பைரட்ஸ் ஆஃப் செர்பியன் கடலில் கடல் கொள்ளையர்களின் காலம் மங்கிக் கொண்டிருந்தது. அதில் மிக கொடூரமானவர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர். அவர்கள் அந்த தீவை விட்டு வெளியேறும் வழியை தீவிரமாக தேடி அழைகின்றனர். இந்த டிஸ்க்ளைமரே படத்தோட ஒன்லைனை சொல்ற மாதிரி தான் இருக்கு. முன்னாடி இந்த சின்ன போட்டோ புயலை எதிர்நோக்கி போயிட்டு இருக்க, பின்னாடி அதை விட ஒரு பெரிய போட் வருது. பார்த்தா நம்ம கடல் கொள்ளையர்களோட போட்டு. நம்மளோட கடல் கொள்ளையர்களும் அந்த கப்பல்ல இருந்து இந்த கப்பலுக்கு தாவ வந்ததுமே நம்ம போட்டோட கேப்டனை போட்டுன்னு போட்டாரானுங்க. நம்ம கேப்டன் சாவறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மணி அடிச்சிருப்பாரு. அந்த மணி வேற யாருக்கும் இல்ல, உள்ள ஒருத்தன் இருக்கான். அவனுக்கும் விஷயம் என்னன்னு புரிஞ்சிருது. தப்பு நான் வச்சுக்கிற தங்கத்தால சேஃப்டி பண்ணிக்கிறான். அப்ப உள்ள இருக்க கொஞ்சம் பேர் துப்பாக்கியோட ரெடியா நிக்கிறாங்க. ஆனா உள்ள வந்த கொள்ளையர்களா அவங்க எல்லாரையும் தப்பு டப்புன்னு போட்டு தள்ளிடுறானுங்க. ஆனா அந்த கொள்ளையர்கள் எல்லாருமே சாவடிக்கல. அங்கிருந்து சில பேரை மட்டும் பிடிச்சி முட்டி போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் கருப்பு கலர் பூட் ஷூ போட்டு பொறுமையா நடந்து வரான். அப்ப அவனும் பல வருஷமா என்கிட்ட இருந்து திருட்டு போன ஒரு பொருளை நான் அந்த கடல்ல இருந்து தேடிட்டு வரேன். அப்போ இந்த போட்டோட கேப்டன் கிட்ட ஏன் முத்திரை போட்ட தங்கம் எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரி கம்பீரமா வந்து கேட்கறான். இதுல ஒரு சின்ன திருத்தம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம கேப்டனே போட்டுன்னு போட்டு தள்ளிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அது அசிஸ்டன்ட் கேப்டன் போல. ஒரிஜினல் கேப்டன் இவர் தான். இந்த ஒரிஜினல் கேப்டன் கிட்ட தான் தங்கம் இருக்கு. அப்ப அங்க வந்த வில்லனும் நம்ம கேப்டன் கிட்ட சொல்லு இந்த தங்கத்தை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்றான். அப்ப அங்க வந்து மட்டும் ஏனோ இந்த கப்பல் கைமன் ப்ராப் தீவுல இருந்தா கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம வில்லனும் இந்த கேப்டனை மட்டும் நம்ம போட்டுக்கு கூட்டுவாங்க, மீதி இருக்கவனை கொன்றுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறான். அப்ப நம்ம கேப்டனும் இவங்க யாருமே எந்த தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி டயலாக் விடுறாரு. பட் வில்லனும் கப்பல் அந்த தீவுக்கு விடுறா அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு போயிடுறான். அப்படியே படத்தோட பேரை போடுறாங்க, தி பிளஃப். கட் பண்ணா விடியுது. கேமன்பர்க் தீவுல 6 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்க ஒரு ஃபாதரும் நம்ம கேப்டன் போடானை பத்தி தான் பேசுறாரு. கடலுக்கு போயிருக்காங்க, அவங்க திருப்பி பத்திரமா வரணும், அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி பேசுற இங்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட வருகைக்காக காத்துட்டு இருக்கா. அப்படியே வாண்டட் ஷாட்ல பார்த்தா ஒரு குடிசை வீடை காட்டுறாங்க. அது நம்ம ஹீரோயின் வீடு தான். உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ போட்டோ இருக்கு. அப்ப ஜன்னல் வழியா ஒருத்தன் எகிரி உள்ள குதிச்சு வரான். வந்தவனும் நம்ம ஹீரோயின் பொண்ணு கிட்ட நம்ம விஷயத்த பத்தி நீ என்ன யோசிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். நம்ம ஹீரோயினே வீட்டுக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அவங்களும் சத்தம் கேட்டு ஏஞ்சிடுறாங்க. அந்த பையனும் நம்ம ஹீரோயினோட மூத்த பொண்ணு கிட்ட யார் அவங்க உங்க சிஸ்டரா அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க பார்த்தா கிச்சன்ல ஏதோ பொங்கி வழியுது. அவங்களும் உள்ள போயிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அவங்க மூத்த பொண்ணு பேர் சொல்லி கத்துறாங்க. இது எல்லாத்தையும் நோட் பண்ண அவங்க கோவத்துல போய் அவங்க பொண்ணை திட்டலான்னு போகும்போது ஹீரோயினோட குட்டி பொண்ணு அம்மான்னு சொல்லி கூப்பிடுறா. அப்ப அந்த குட்டி பொண்ணு அப்பாவோட போட் வருது உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப ஹீரோயினும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு போட்டு கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் இதை விட அவர் போய் 59 நாள் ஆகுது. இந்த குட்டி பொண்ணு ரொம்ப சோகமாயிடுறா. இதை பார்த்த நம்ம ஹீரோயினும் உங்க அப்பா எப்பயுமே லேட்டா தான் வருவார், இவன் தான் என் மேரேஜுக்கே அவர் லேட்டா தான் வந்தார், ஆனா வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டா வந்துருவாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்ற. அந்த குட்டி பொண்ணும் அப்ப ஏன் அவரை தேடுறதுக்கு இன்னொரு போட் அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்கறா. யாரு உங்க ஆன்டி லெசி சொன்னாலா? இங்க பாரு உங்க அப்பா எப்படி பார்த்தாலும் கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துருவாரு, நீ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு இந்த பக்கம் பேசிட்டு அவங்க பெரிய பொண்ணை போயிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட நாளைக்கு நம்ம 2 பேருமே பீச்சில் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் ரூமுக்கு வெளில நின்று லெசின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்ப இவளும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எங்கேயா போய் சீக்கிரம் ஒழிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் கேஷுவலா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கதை வந்து குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் மார்னிங்லாம் ஆகி ரொம்ப நேரம் ஆகுது, உன்னை நான் கிச்சன்ல அந்த தேங்காய் பருஃபி எதுன்னு பாத்துக்க சொன்னேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்ற மாதிரி சொல்றா நம்ம ஹீரோனோட பொண்ணும். அப்ப நம்ம ஹீரோயின் கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சந்தேகமான டோன்லயே கேட்கறாங்க. அப்ப இந்த பொண்ணும் கிளைமேட்லாம் அதே மாதிரி தான் இருக்கு, எனக்கு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, உங்களுக்குலாம் அந்த மாதிரி ஆசையே கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயினும் இனிமே அவன் பாய் ஃப்ரெண்ட் வரும்போது கொஞ்சம் பார்த்து வர சொல்லு அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப அந்த ஹீரோயினோட பொண்ணும் நீங்க ஒன்னும் என்னோட நஜ அம்மாலாம் கிடையாது ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்பதான் புரியுது எங்க அப்பா ஏன் வீட்டுல இல்லன்ட்டு. இங்க நம்ம ஹீரோயினோட பொண்ணு சுடுசுடுன்னு பேசிடுறா. இங்க நம்ம ஹீரோயினும் தீஞ்சு போன தேங்காய் பர்ஃபி கேக்க செய்யறதுக்காக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கேக்குமே இப்ப டைனிங் டேபிள் மேல இருக்கு.
அப்ப அந்த குட்டி பொண்ணு ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிறா. இன்னைக்கு நைட் இந்த கேக்க சாப்பிட எங்க அப்பா எங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்ல, மான்டேஜ்ல கடல தான் காட்டுறாங்க. நம்ம வில்லனோட கப்பலும் அந்த தீவ நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. மழையும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோயின் கதவெல்லாம் சாத்திட்டு உள்ள வராங்க. உள்ள வந்து பாக்குறப்போ அந்த குட்டி பொண்ணு ஏதோ ஒரு புக்க படிச்சிட்டு இருக்கா. அப்ப இவங்களும் இந்த புக்க நான் உன்கிட்ட படிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அப்ப அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்றா. எனக்கு என்னமோ தப்பா படுதுமா, அவர் என் பர்த்டேக்கு முன்னாடியே வருவேன்னு சொன்னாரு. அப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணு கிட்ட போய் ஸ்மைலோட அந்த புக்கை பிடிங்கி வைக்கிறா. அப்பதான் நம்மளுக்கு அந்த புக்கோட பேரை லைட் வெளிச்சத்துல காட்டுறாங்க. அட்வென்ச்சர் ஆஃப் ஃபேமஸ் பைரட்ஸ். நம்ம ஹீரோயினே அவங்க பொண்ணுகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு வேளை உங்க அப்பா லேட்டா வர மாதிரி இருந்துச்சுன்னா உன்கிட்ட ஒரு ப்ரெசென்ட்டை கொடுக்க சொன்னார். அது என்னன்னு நீ பாக்குறியா? நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு குட்டி வாழை கொடுக்குறா. அப்ப அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த வாள் எங்க கிடைச்சது, அப்பா உங்கள்கிட்ட தான் சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்மளுக்கு ஃபிளாஷ்பேக்ல அந்த கத்தியை வச்சு யாரோ குத்துற மாதிரி காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறைச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கொள்ளையர்களும் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கூட இந்த நாட்கள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே விடியுது. இங்க நம்ம ஹீரோயினோட பெரிய பொண்ணும் அவ தங்கச்சிக்கு மட்டும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளில கிளம்புறா. வெளியே கிளம்பும் போது கதவு திறக்கிற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினையும் முழிச்சிடுறாங்க. அப்ப இவங்களும் என்னன்னு வெளியே வந்து எட்டி பார்த்தா அங்கிருந்து வந்து அந்த கடல் கொள்ளையர்களும் அவங்க வீட்டை சுத்து போட்டுறாங்க. இதை கவனிச்சு நம்ம ஹீரோயினும் எல்லா கதையும் போய் அடைக்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணையும் பேஸ்மெண்ட் கீழே சேஃப்டி பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோயினும் கையில துப்பாக்கியோட காத்துட்டு இருக்க. அவங்களும் நீங்க யாரு, நாங்க ஒரு அமைதியான குடும்பம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த கொள்ளைக்காரங்களும் வெளியே வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அவனுங்க மேல ஓட்ட பிடிச்சு உள்ள பூந்துறானுங்க. வந்தவனுங்களும் நம்ம ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அதுல இருந்து ஒருத்தனும் பணத்தெல்லாம் எங்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் செவத்துக்கு பின்னாடி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுங்களும் அந்த பணத்தை எடுத்துக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் அங்க இருக்கவங்களை அடிக்க அவங்களும் நம்ம ஹீரோயினை திருப்பி அடிக்கிறானுங்க. அடி வாங்கின நம்ம ஹீரோயினும் கீழே இருக்க குட்டி பொண்ணு கிட்ட இங்க ஒண்ணும் இல்ல, நீ சேஃபா இரு அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அந்த கொள்ளைக்கோட்டத்துல இருந்து ஒரு கொள்ளைக்காரனும் அந்த தங்கத்தை காமிச்சு மீதி தங்கத்தெல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோயினும் நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் இவ எலும்பு எல்லாத்தையும் உடைச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம படத்தோட மெயின் வில்லனும் இந்த தீவுக்கு வந்து சேர்ந்த மாதிரி காட்டுறாங்க. இந்த தீவோட காவலாளியும் அந்த வில்லன் கிட்ட போயிட்டு நீங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம வில்லனும் இந்த ஊரை ஒரு பெரும் புயல் வந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அண்ட் பை த பை என் பேரு கேப்டன் பிரான்சிஸ் குக்கர் அப்படின்னு நம்ம வில்லன் சொல்ல நம்ம ஊர்காவலாலையும் ஒரு மார்க்கமா பாக்குறான். இங்க கடல்ல பார்த்தா சின்ன படகுல வில்லனோட ஆள்களும் வந்துட்டு இருக்காங்க இந்த தீவை நோக்கி. இங்க நம்ம ஹீரோயினோட மூத்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக ஆசையா போறா. போய் பார்த்தா அவனும் செத்து கிடக்குறான். இங்க நம்ம ஊர் மக்களும் ஜாலியா வயலின் வாசிக்கிறத கேட்டுட்டு இருக்க அங்க பார்த்தா அந்த கப்பல் கூட்டம் வந்துட்டு இருக்கு. இதை ஒருத்தன் பைனாக்குலரை பார்த்து நம்ம ஃபாதர் கிட்ட சொல்றான். அவரும் உடனே இந்த மக்கள் எல்லாரும் சேஃபான பிளேஸுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட வில்லன் கூட்டத்துக்கும் ஊர்காவலியல் கூட்டத்துக்கும் சண்டை நடக்குது. இங்க நம்ம ஹீரோயினையும் தூக்குல தொங்க விடுறானுங்க. இப்ப உள்ள ஒளிஞ்சிட்டு இந்த பொண்ணு அம்மான்னு சொல்லி கூப்பிட அப்ப அங்க வந்து ஒருத்தனா அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதுக்காக போறான். இவ்வளவு நேரம் அமைதியா அடி வாங்கிட்டு இருந்த ஹீரோயினும் அவங்களோட ரியல் ஃபேஸ் ஆஃப் ரிவீல் பண்றாங்க. உள்ள இருந்த எல்லாருமே நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளிட்டா. இங்க ஊர் பக்கம் பார்த்தா பெரிய ஃபைட் நடந்துட்டு இருக்கு. வில்லங்க அங்க ஊர்ல இருக்க எல்லாருமே போட்டு தள்ளிட அப்ப நம்ம ஹீரோயினோட மூத்த பொண்ணு காப்பாத்துங்கன்னு சொல்லி ஓடி வரா. வந்து பார்த்தா அங்க எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. அந்த வில்லங்க அங்கதான் இருக்கு. இவளும் சேஃபா போய் ஒளிஞ்சுக்கிறா. இந்த வில்லனும் நம்ம ஊர்காவலன் கிட்ட ஹீரோயினோட வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவரும் வாயை திறக்காம அமைதியா இருக்க அந்த சர்ச் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பீரங்கி அந்த பக்கம் திருப்புறாங்க. மக்களை காப்பாத்துறதுக்காக வர வழி இல்லாம நம்ம ஹீரோயினோட அட்ரஸை நம்ம ஊர்காவலே சொல்லிடுறாப்ல. இதை நம்ம ஹீரோயினோட மூத்த பொண்ணு ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கா. இப்ப இந்த வில்லனும் இந்த ஊர் மக்கள் கிட்ட ஒரு ஸ்பீச் கொடுக்குறான். நாங்க சொல்றதை கேட்டா இதுக்கு மேல இந்த ஊர்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. ஆனா ஒருவேளை கேட்கலனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஊர்காவலில கை காலை கட்டி போட்டு நிக்க வைக்கிறானுங்க. அங்க இருக்க பீரங்கையும் பத்த வைக்கிறாங்க. இந்த ஊர்காவலில அந்த இடத்த வெடிச்சே சதறான். இதுதான்டா நிலைமை அப்படின்னு சொல்லாம சொல்றான் நம்ம வில்லன். அப்ப நம்ம ஹீரோயின் வீட்டுல மொத்தமா 3 பேர் உள்ள போயிருப்பாங்க. அதுல 2 பேர் செத்துட்டாங்க. இந்த ஒரு ஆள் மட்டும் வெளில வந்திருப்பான். அவனும் நம்ம வில்லன் கிட்ட போயிட்டு அந்த தங்கத்தை நாங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம், ஆனா அவளை நம்ம வழி கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க நம்ம ஹீரோயின் அவசரமா எல்லாத்தையும் பேக் பண்றா. ஹீரோயினோட குட்டி பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு உன்னை நான் காப்பாத்த இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றா. அப்ப நம்ம ஹீரோயினே உனக்கு தேவையான எடுத்து வை அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த குட்டி பொண்ணு அந்த தங்கத்தை கையில எடுத்து பாக்குறா. மறுபடியும் உங்க வீட்டை நோக்கி யாரோ வர மாதிரியே இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினும் கண்ணை லோட் பண்ணி ரெடியா வச்சுக்கிறா. வெளியே பார்த்தா நம்ம ஃபாதர் தான் வந்து நிக்கிறாரு. உள்ள வந்த ஃபாதரும் உனக்கு அடிபட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாப்ல. அப்ப அவளும் செத்து கிடக்குறவங்களை பார்த்து அவங்க அளவுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோயினும் ஊர்ல இன்னும் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஃபாதரை கேட்க அவரும் நிறைய பேர் இறங்கி இருக்கானுங்க. அந்த தலைவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க. எஸ்தர் எனக்கு தெரிஞ்சு அவன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஃபாதர் சொல்ல நம்ம ஹீரோயினும் பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஃபாதருக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு. கடைசியா நம்ம ஃபாதர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவனை தடுத்து நிறுத்த முடியும்னா அது ஒன்னால மட்டும் தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம ஹீரோயினையும் அவங்க பொண்ணை சேஃப்டி பண்ணி நம்ம
பாஸ்டர் கூட அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இங்க நம்ம ஹீரோயினோட மூத்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. இப்ப பின்னாடி இருந்து ஏதோ ஒரு கை நம்ம மூத்த பொண்ணோட வாயை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. ஆட்டா நம்ம ஹீரோயின் தான் இந்த பொண்ணை காப்பாத்திருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அந்த பொண்ணு சீரியஸ்னஸ் புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட டிராவல் பண்ண ஒத்துக்கிறா. இங்க நம்ம வில்லங்காக நம்ம ஹீரோயின் விட்ட சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த வில்லன் கூட்டத்துல இருந்து ஒரு மெயின் ஆளும் அந்த பொம்பளை பார்த்து தெரியாம பேசிட்டு இருக்கு. நீங்க வடக்கு பக்கம் போய் தேடுங்க, நீங்க தெற்கு பக்கம் போய் தேடுங்க, அந்த பொண்ணு கூட எவனை பார்த்தாலும் சுட்டுருங்க. இப்படி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அனுப்பிடுறான். அப்ப இவங்க எப்படி தப்பிச்சு போனாங்கன்றத நம்ம மெயின் வில்ல கண்டுபிடிச்சிடறான். அவனும் அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க நம்ம ஃபாதரும் அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப இவங்களை யாரும் பாக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப நம்ம ஃபாதரும் அந்த பொண்ணு கிட்ட நீ பின்னாடி போ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆத்தா நம்ம ஹீரோயினை நம்ம மூத்த பொண்ணு ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை அந்த குட்டி பொண்ணை பார்த்து பரவாயில்லையே தைரியமா எதுக்கு துணிஞ்சிட்டு போல அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப இவங்க 3 பேருமே இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும். படகு மூலியமா இந்த 2 பொண்ணுங்களை ஃபர்ஸ்ட் அமைச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் இவங்களும் அந்த பக்கம் போயிடுறாங்க. ஆனா நம்ம ஃபாதர் மட்டும் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்ல. பின்னாடி நம்ம வில்லங்காங்க வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஃபாதரும் என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிடுறாரு. அப்ப நம்ம மெயின் வில்லனும் என்ன ஒரு ஆச்சரியம், பிளாக் கார்ட் பிராட்லி நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப இவரும் பாஸ்டர் பிராட்லி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு வில்லனும் ஒருத்தவன் அவன் சட்டையை மாத்தலாம் ஆனா அடையாளத்தை மாத்த முடியாது, மரியாதையா அவ எங்க தப்பிச்சு போறான்றத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். இந்த பக்கம் ஹீரோயினும் பிளஃபை நோக்கி போயிட்டே இருங்க, ஜிக்காந்து கூட சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை வில்லனை பாத்துறா, வில்லங்காங்க ஹீரோயினை பாத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க உயிருக்கு போராட்டி இருந்த ஃபாதரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தனை கொண்டுட்டு செத்து போயிடுறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஹீரோயினை அந்த எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப நம்ம வில்லனும் சுடுறத ஹோல்ட் பண்றான். அவளை தயவு செஞ்சு கொன்றாதீங்க, எனக்கு அவ உயிரோட வேணும் அப்படின்னு ஆர்டர் போட்டானப்ப அந்த ஆத்துக்குள்ள முதல்ல இருக்குன்னு தெரியாம இறங்கின அந்த வில்லனுங்களும் அந்த முதலைக்கு பலியாட ஆகுறானுங்க. அதுல இருந்து தப்பிச்சு அந்த 3 பேருமே நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ஓடி வரானுங்க. இப்ப காட்டுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினை முடிஞ்ச அளவுக்கு அவளை காப்பாத்திக்கிறதுக்காக 2-3 பேரை போட்டு தள்ளிட்டு இருக்கா. அப்ப அங்க இருந்த ஒரு சொட்டையனும் இந்த 2 பொண்ணுங்களையும் போறதுக்காக வரான். இந்த மெயின் வில்லனோட கேங்கும் அந்த முதலையை சுட்டு தள்ளிட்டு அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வந்து சேர்ந்துறானுங்க. இந்த 2 பொண்ணுங்களையும் போட வந்த அந்த சொட்டையனையும் நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்து சாவச்சிடறாங்க. அப்ப நம்ம மெயின் வில்லனும் நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறான், பிளாரி பிளாரி மேரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வில்லனும் உனக்கு ஒரு அழகான குடும்பம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உண்மையிலே நீ யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா, உன் பையனுக்கு தெரியுமா, நல்லா கேட்டுக்க தம்பி, நீ பயப்பட வேண்டியது எங்களை பார்த்து இல்ல, ஆயுதங்களை கீழே போடு மேரி, நீ செஞ்ச தப்பு சரி செய்ய நானே ஒரு நல்ல பரிகாரம் சொல்றேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோயினே ஒரு வில்லன் தலையை வெட்டி ஃபுட்பாலை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறா. அப்ப வில்லன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு டீல் பேசுறான், எனக்கு தங்க இருக்க இடத்த மட்டும் நீ சொல்லிட்டானா உன் புருஷனா நான் விட்டுருவேன், இல்லனா இதே ஃபுட்பால் மாதிரி தான் உன் புருஷன் தலையும் உன் கால் கீழே இருக்கும், பரவாயில்லையா மேரி அப்படின்னு நம்ம வில்லன் கேட்க, இங்க நம்ம ஹீரோயினே அவங்க பொண்ணுங்களும் தீவோட பாதுகாப்பான பகுதிக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க 3 பேருமே ஒரு கொகைக்குள்ள போறாங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பக்காவா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினோட மூத்த பொண்ணும் நீங்க யாரு, எப்படி இவ்வளவு ஈஸியா எல்லாருமே கொல்றீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்றா. அப்ப அவளுமே இந்த 2 பொண்ணுங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றா. அப்ப அந்த குட்டி பொண்ணும் இப்ப நான் தனிக்கு ஒரு புக் படிப்பினே அதுல வர பைரட்ஸ் அவங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கறா. அதுக்கு ஹீரோயின் கண்டிப்பா இல்ல, பைரட்ஸ் வீரர்கள் இல்ல, பைரட்ஸ் ஒரு கொள்ளக்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, அப்ப அந்த வில்லங்காங்ல இருக்க மொட்டையனும் அந்த பொண்ணு ஒரு பெரிய கொள்ளக்காரி, நம்ம கார்னர் இருக்கான் பாரு அவ கூட வந்து சேர்ந்தது எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சா, ஆனா ஒரு காலத்துல அவனே முதுகுல குத்திட்டு அந்த பொண்ணு எல்லா தங்கத்தையும் எடுத்து எஸ்கேப் ஆயிட்டா. இங்க நம்ம ஹீரோயினோட மூத்த பொண்ணு அதே விஷயத்த தான் கேட்கறா, உங்களுக்கு எப்படி இது எல்லாமே தெரியும், அவங்க கூட உங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா, எனக்கு 12 வயசு இருக்கும், எங்க எல்லாருமே அடிமையா வித்துட்டானுங்க, அவனுங்க என்ன சிறப்படிச்சானுங்க, எங்க அப்பா அம்மாவே எங்க கண்ணு எதிர்க்கே கொன்னானுங்க. அந்த மூத்த பொண்ணும் அப்ப நீங்க கடல் கொள்ளையர்கள் கூட தான் வளர்ந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இந்த பெரிய பொண்ணு ஒரு பேரு சொல்றா, அப்ப அந்த பிளடி மாதிரி நீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப ஏன் போர்டன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நல்லா சமைக்கலன்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க நம்ம போர்டனும் அவன் வீட்டை வந்து பாக்குறான், ஒரே ரத்தக்கரையா இருக்கு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா கொகைக்குள்ளதான் அந்த தங்கமே இருக்கு. அப்ப அங்க இருந்த மூத்த பொண்ணும் இந்த தங்கம் தப்பான வழியில வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம ஹீரோயினும் இல்ல இது எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப அந்த மூத்த பொண்ணு ஒரு விஷயத்த கேட்கறா, இந்த தங்கம் எல்லாமே கார்னருக்கு சொந்தமானதா அப்படின்னு அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவன் கண்ணுக்கு படுற எல்லாமே அவனுக்கு தான் சொந்தம். அப்ப இந்த மூத்த பொண்ணு அப்ப நீ ஒரு கிரிமினலா, இந்த கிரிமினல் தான் உனக்கு இருக்க லாஸ்ட் ஆப்ஷனே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி முடிச்சிடறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பேட்ரிக் கார்னரும் நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அங்கிருந்து வந்த மொட்டையனும் நீ தப்பா நினைச்சுக்கலன்னா ஒன்று கேட்கட்டுமா, இப்போ மனநிலை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம வில்லனும் ரொம்பவே தெளிவா தான் இருக்கு. இப்போ மொட்டையும் நம்ம இலக்கு வெறும் தங்கம் தான், நம்ம கூட இருக்க வீரர்கள் ரொம்ப திறமையானவங்க, அவங்க நாலா பக்கத்துல இருந்தும் இந்த தங்கத்துக்காக தான் வந்திருக்காங்க, நம்ம பழிவாகணுன்ற ஆசைக்காக அவங்க சாப்பிட்றத நான் அலோவ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம வில்லன் ஒரு விஷயத்த தெளிவா சொல்றான், இந்த தங்கம் இருக்கே அது இண்டிபெண்டா இருந்தாதான் அதுக்கு வேல்யூவே, அதை அடைச்சு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க நம்ம ஹீரோயினும் தங்கத்தை பதுக்கி வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்கிருந்து வந்து அந்த குட்டி பொண்ணும் அங்கிருந்து பாம கையில எடுத்து பால் மாதிரி வச்சு விளையாண்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினே அந்த பொண்ணு கிட்ட கத்தி விட்டுறா. அப்ப நம்ம ஹீரோயினே அவ சூட் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு கடல் கிட்ட வந்து நிக்கிறா. வந்தவளும் மூத்த பொண்ணு கிட்ட நீங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த பெரிய பொண்ணு ஒரு விஷயத்த கேட்கறா, நீங்க போயே ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வர வரைக்கும் எந்த பொருளையும் தொடாம ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வில்லங்காங்க நம்ம கேப்டனை போட்டு அவமான பத்திட்டு இருக்காங்க. அப்ப அங்கிருந்து வந்த மெயின் வில்லனும் சாரி
கேப்டன் இவனுக்கு இப்படிதான் கண்ட்ரோல் மீறி நடப்பானுங்க, சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. இப்ப நம்ம கேப்டன் சிரிச்சுக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறாரு, உங்கள அவ எத்தனை பேரை கொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு நம்ம வில்லனும் வன்முறை அவளுக்கு பேர் போன ஒரு கலை. ஒரு நாள் ஒரு 3 நாய்ங்களுக்கு செம்மையா பசிச்சதான். சரி அந்த பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரூமுக்குள்ள போகும்போது அந்த நாய்களோட தலை மட்டும் ரூமுக்கு வெளில ஆடிட்டு இருந்தது. அவ்வளவு தைரியமான பொண்ணு கேப்டன் அவ அப்படின்னு நம்ம வில்ல நம்ம கேப்டன் கிட்ட அவளை பார்த்து இது சர்டிபிகேட் கொடுக்க, அப்ப நம்ம கேப்டன் ஒரு விஷயத்தை கேட்கிறாரு, அதனாலதான் என்னமோ அவனை கத்தியில குத்திருக்கா போல. ஆமா கேப்டன், அவ பண்ண துரோகத்தை நினைச்சுதான் நிறைய நைட் எனக்கு தூக்கமே வந்தது கிடையாது. கேப்டன் ஒரு காலத்துல நாங்க 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஸா இருந்தோம், எல்லா இன்ப துன்பத்திலயும் அவன் என் கூடயே தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம கேப்டனும் நீ பொய் சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இப்ப நம்ம வில்லனும் என்ன கேப்டன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த 2 பொண்ணுங்களும் அந்த குகைக்குள்ள இருக்க விஷயங்களை வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ இருக்க இடத்த தேடி அவ வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிடுறா. அப்ப நம்ம கேப்டன் விஷயத்த கேட்கறாரு, நம்ம 2 பொண்ணுங்க எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க 2 பேருமே குகையில சேஃபா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. சோ நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோயினே நம்ம வில்லங்க அங்க சுத்து போட்டுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் நம்ம வில்லன் கிட்ட ஒரு டீல் பேசுறா, உனக்கு தேவை தங்க தானே, அவரை விட்டுரு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயினும் தகத்தை நம்ம வில்லன் கிட்ட காட்ட, அப்ப நம்ம வில்லனும் நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ற மாதிரி ரிலீஸ் பண்றான். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. அந்த ஃபைட்ல நம்ம கேப்டனா நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடியே நம்ம வில்லன் கொன்னுறான். அப்ப நம்ம ஹீரோயின் எதுக்கு உனக்கு தேவை தங்கம் தானே, அதை எடுத்துட்டு போக வேண்டியதானே, அவர் எதுக்கு கொன்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த தங்கம் இருக்கு இது என் சுத்தி இருக்க கூலிக்காரங்களுக்கு, ஆனா எனக்கு வேண்டியது நீ அப்படின்னு நம்ம வில்லன் சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் பதுக்கி வச்சிருந்த பாம்பை வெடிக்க வைக்கிறா. அங்க இருந்து எஸ்கேப்பும் ஆகுறா. இங்க இந்த 2 பொண்ணுங்களும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி சேர்ந்தாங்கன்ற பிளாஷ்பேக்கை படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கேப்டனும் கப்பல்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவங்க 2 பேரோட முதல் சந்திப்பும் கேமரா ட்ராக்ல தான் நடந்திருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் தங்கத்தெல்லாம் திருடிட்டு ஒளிஞ்சிட்டு இருந்திருக்கா. நம்ம வில்லனோட கப்பல் குழுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. ஆகஸ்ட் 12 இந்த சின்ன தீவு இங்க 2 பேருக்குமே ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்தது. எனக்கும் சுதந்திரம் கிடைச்சது. இங்க என்னோட அழகான புது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு ஒரு புது நோக்கத்தோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி இவங்க 2 பேரும் உட்காந்து பிளாஷ்பேக்கை படிச்சுட்டு இருக்க, நம்ம ஹீரோயினே தப்பிச்சு வந்து பொத்துன்னு கீழே விழறா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மொட்டையனும் வில்லனும் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. அவங்க கூட வந்த எல்லா ஆட்களுமே அந்த பாம்பு வெடிப்புல செத்து போயிட்டானுங்க. அங்க 2-3 பேர் கொஞ்சம் உயிரோட தான் இருக்கானுங்க. அந்த மொட்டையும் நம்ம வில்லன் கிட்ட கத்தி பேசிட்டு இருக்கான். அப்ப வில்லனும் ஒரு விஷயத்த சொல்றான், தயவு செஞ்சு என்கிட்ட கத்தி பேசாத அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த மொட்டையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தங்கமும் கிடைக்கல, என் பையனும் இங்க காரணம் எல்லாமே செத்து போய் கிடக்குறான், இதுக்கு மேல உன் பைத்தியக்கார செயலுக்கு நாங்க உடந்தையா இருக்க போறது இல்ல, காயப்பட்ட எல்லாருமே கப்பல் ஏத்துங்க அப்படின்னு இந்த மொட்டை ஆர்டர் போட, இந்த சைக்கோ வில்லனுக்கு கோவம் வருது. ஒரு கட்டத்துல வாக்குவாதமா இருந்தது, துப்பாக்கி சூடா மாதிரி அந்த மொட்டையை செத்தே போறான். இந்த மொட்டையை அவங்க கேங் முன்னாடியே கொன்னதால அந்த கேங்குக்கும் இந்த வில்லன் மேல நம்பிக்கை வரல. இப்ப அவன் எல்லாருக்குமே ஒரு வாக்கு தரான், 3 கவர்மெண்டோட ஆர்டர் இருக்கு, அவன் மட்டும் பிளடி மேரியை பிடிச்சு கொடுத்தா எல்லா கவர்மெண்ட் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கும், நம்ம எல்லாரும் என்ன கொல்லக்காரங்களா அப்படின்ற மாதிரி பேசி ஒரு வழியா அந்த கேங்கை அவன் கண்ட்ரோல் கொண்டு வரான். இங்க நம்ம ஹீரோயின் அவ காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணுங்கள்ட்ட நான் தோத்துட்டேன், உங்க அப்பா இறந்துட்டாருன்ற மாதிரி சொல்ல, அப்ப அவங்க 3 பேருமே கதறி கதறி அழுகுறாங்க. இங்க நம்ம வில்லனும் நம்ம ஹீரோயின் வாழ்ந்த வீட்டை எரிச்சிடறான். இங்க நம்ம மூத்த பொண்ணும் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றா. நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணுங்களும் சேர்ந்து சண்டைக்கு தயாராகிறாங்க. நம்ம வில்லங்காங்க அந்த கொகையை தேடி தான் வந்துட்டு இருக்கானுங்க. உள்ள ஒரு பெரிய ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. 2 சின்ன பொண்ணுங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை போட்டு தள்ளுறாங்க. நைட்டுக்குள்ள அந்த கேங்ல இருக்க எல்லாருமே போட்டு தள்ளிடுறாங்க. அப்படியே விடியுது. ஹீரோயினும் வில்லனும் மட்டும் தான் தனியா இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு நடுவுலயும் ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபைட்ல நம்ம வில்லனும் செத்து போயிடுறான். நம்ம ஹீரோயினும் கடைசியா உயிர் பொழிச்சிடுறா. அவங்க தங்கத்தையும் ஒரு வழியா மீட்டுறாங்க. அட்லாஸ் அந்த ஊர் மக்களும் சுகாதாரம் அடைஞ்சிடறாங்க. இந்த படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான படங்கள்லாம் பேசணும், என்ன ஜானர்ல வேணும் அதையுமே நீங்க சொல்லுங்க. அப்கமிங் வீடியோல கண்டிப்பா நீங்க சொன்ன படத்தை நான் பேசுறேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க, தமிழ் வாய்ஸ் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.